டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மலச்சிக்கல் அப்படின்றது இல்லாத ஒரு நபரே இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்குது. மலச்சிக்கல் அப்படின்ற அந்த ஒரு நோய் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா நோய்களுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு மூலம், ஒரு ரூட்னு இருக்கும் பாருங்க. அந்த மூலம், அந்த ரூட் என்னன்னா அது மலச்சிக்கலாக தான் இருக்குது. அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது மலச்சிக்கலும் மனச்சிக்கலுமே அப்படின்னாங்க. மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இருந்தால் அது பல சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து. அது இன்னைக்கு கண்கூடாக ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் பார்க்க முடியுது. ஒருவருக்கு 40 வயசுல அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவருக்கு 20 வயசு 25 வயசுலயே பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப கான்ஸ்டிபேஷன்ற அந்த ரூட்டை அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பல விளைவுகளை ஏற்படுத்தாமல் நம்ம பாதுகாக்கலாம். அப்ப இந்த மலச்சிக்கல் அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னா உடனேயே நீங்க அதுக்கு அலர்ட் ஆகுங்க. மலச்சிக்கல் என்பதும் ஒரு நோய் அல்ல, அதுவும் ஒரு அறிகுறி தான், அதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான். அப்ப அதற்கான மூல காரணம், ஏன்னா மலச்சிக்கல் ஒரு பல நோய்க்கு மூல காரணமா இருக்கு. ஆனா மலச்சிக்கலுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய ஜீரண மண்டலம் சரியில்லைன்றத வெளியில சொல்ல வந்த தூதுவர் தான் அந்த மலச்சிக்கல். இப்ப நீங்க அரைக்கிற மிஷின் உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது. அதாவது நம்மளுடைய வயிறு, சிறுகுடல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக கல்லீரல், மண்ணீரல், பேன்கிரியாஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆசிட்ஸை கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்பதான் நல்ல அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஜீரண மண்டலம் சூப்பரா இயங்கும். ஜீரண மண்டல குறைபாடு இருக்குது, அதை முதல்ல சரி செய்யன்னு சொல்ல வந்த தூதுவர் தான் மலச்சிக்கல். ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா மலச்சிக்கலுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, மாத்திரை இருக்குதா, சூர்ணம் இருக்குதா, டேப்லெட் இருக்கான்னு சொல்லிட்டு மலச்சிக்கலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம அதற்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள போயிருக்கோம். எப்பொழுதும் ஒரு நோயினுடைய மூல காரணம் என்னன்றதை கண்டுபிடிங்க, தேடுங்க, அதை குணப்படுத்துங்கள். அப்போதான் அந்த நோயிலிருந்து நீங்க வெளிவர முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மலச்சிக்கல்ன்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு பல சிக்கலை உண்டு பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிக்கா இருக்கட்டும், தூக்கமின்மை பிரச்சனையா இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலங்க, சரியா படிக்க முடியலங்க அப்படின்னு ஹேர் ஃபாலா இருக்கட்டும், லங்ஸ்ல சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், இப்படி பல நோய்களுக்கு மூல காரணம் மலச்சிக்கல் தான். ஆனா மலச்சிக்கலுக்கான மூல காரணம் உங்களுடைய ஜீரண மண்டலம். அதை தான் சரி செஞ்சாகும். அப்போ நீங்க அதை உள்ளுக்குள்ள கொடுத்து அரைக்கிறதுல இருந்து, ஆசிட் சுரக்கிறதுல இருந்து, அது அதிகப்படியான வெப்பமாகாம பாதுகாக்கிறதுல இருந்து நீங்க முறையாக அதை சரி செய்தால் ரொம்ப அருமையா உங்களுடைய மலச்சிக்கல்ல இருந்து வெளியே வரலாம். அப்போ உங்களுடைய ஜீரண மண்டலம் என்பது ஏதோ வயிறு ஏதோ உள்ளுக்குள்ள போடுறதெல்லாம் அரைச்சிரும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது பிளேடு உள்ள ஏதாவது இருக்குதா, கத்தி ஏதாவது நைஃப் எதுவும் இருக்கா உள்ள அரைக்கிறதுக்கு? ஏன் இதை நான் சொல்றேன்னா உங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய பதிவுல ஈஸியா நீங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தக்கூடிய சில ஏதாவது பொருட்களோட உதாரணத்துக்காக சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்லுவோம். அந்த வகையில உங்களுடைய இந்த செரிமான மண்டலம் அப்படின்ற அந்த அரைக்கிற மிஷின் இருக்குல்ல, இந்த அரைக்கிற மிஷினுக்கும் உங்க வீட்டுல உள்ள சில பொருளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டுல அரைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்க. அதாவது மிக்சி, கிரைண்டரு, இப்படி எல்லாத்தையும் எடுத்துங்க. அதெல்லாம் பாருங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் உள்ள மிக்சியை தான் வாங்கணும்னு போவோம். போயிட்டு இது எத்தனை வாட்ஸுங்க? 850 வாட்ஸுங்க. இதை விட கூட இருக்கா? இருக்கு. 750 வாட்ஸ்ல இருந்து 850 வாட்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. அப்புறம் 1000 வாட்ஸ் இருக்குதுங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லி 1000 வாட்ஸ் இருக்கிறதுலேயே ஹையஸ்டா வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்ப இதுக்குள்ள இரும்பு பிளேடு இருக்கும், வைண்டிங் 1000 வாட்ஸ் ஹெவி வைண்டிங் சுத்தி இருக்கு. இது போக ஒரு அம்மா வேற இதுக்கு நான் கேரண்டின்னு வேற ஒரு அம்மா சொல்லியிருக்குது. இவ்வளவு கேரண்டியோட வாங்கிட்டு வந்த ஒரு மிஷின்ல நீங்க ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறீங்க. ஒரு தேங்காயை எடுத்து அதை அரைக்கிறதுக்கு போடும் பொழுது என்ன பண்ணுவீங்க? தேங்காயை அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிக்சியில போட்டு அரைப்பீங்க. ஏன்? நல்ல இரும்பு பிளேடு தானே, நல்ல ஹெவி வைண்டிங் தானே. இது போக ஒரு அம்மா வேற இதுக்கு நான் கேரண்டிங்க வேற சொல்லியிருக்குது. அப்படியே டைரக்டா அந்த முழு கொப்பரையும் அப்படியே உள்ள போட்டு அரைக்கலாம்ல. பயம். எதுக்கு பயம்? ஒரு 5000 ரூபாய் நம்ம கை காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த மிக்சியை. அதனால அப்படியே போட்டு அரைச்சா வைண்டிங் தீஞ்சு போயிடும், பிளேடு உடைஞ்சிரும், பிளேடு தேஞ்சிரும் அப்படின்ற பயம். உங்களுடைய வயிறு ஃப்ரீயா கொடுத்துட்டார் இறைவன், உங்களுடைய சிறுகுடல் ஃப்ரீயா கொடுத்துட்டார் இறைவன். அதான் அதோட வேல்யூ நமக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் லபக்குன்னு உள்ள முழுங்கி நீயா அரைச்சுக்க அப்படின்னு சொல்லி உள்ள கொடுத்துறோம். அதான்
உணவை கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு உணவை அரைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேடு இறைவன் கொடுத்துக்கிறாரு, வயிற்றுல இல்ல வாயில. அதான் நம்மளுடைய பற்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பற்கள் மூலமாக நல்ல அந்த உணவை முதல்ல அதை கட் பண்ணி சிறு சிறு பீஸ்களாக கட் பண்ணி உமிழ்நீர்ன்ற அந்த ஆசிட் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறதுனால தேங்காய் மட்டும் போட்டு அரைக்க முடியாது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். அரிசி மாவு அரைக்கிறதுனாலும் அரிசி மாவு மட்டும் அரைக்க முடியாது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், அப்பதான் அது அரைக்கும். அப்ப அந்த அந்த தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து ஆசிட்டாக நமக்கு இருக்குது. அப்ப உணவை செரிமான மண்டலம்ன்றது அதனாலதான் வாயிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னாங்க. அது எப்படி பாருங்க, நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா அது 100 வயசு நம்ம வரைக்கும் ஆரோக்கியமா வாழலாம்னு. ஏதோ நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டா நல்லா அரைச்சு அது சத்துக்களாக பிரிஞ்சு உடம்புல சத்து கொடுத்து நம்ம ஆரோக்கியமா வாழ்வோம் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஆனால் நீங்க நொறுங்க திங்கும் பொழுது மட்டும்தான், அதாவது பல்களை மென்னு சாப்பிடும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த துடிப்பு தெரியும். அதாவது உங்களுடைய பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் ஆக்டிவேட் ஆகும். உடல் முழுவதும் 72% நீரால் நிரம்பி இருக்குன்னு சொல்றோம். அந்த நீர்ல மிக முக்கியமானது நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டம். எண்டோகிரைன் சிஸ்டம் சரியா இருந்தால் சிறுநீரகங்கள்லாம் சரியா போகும், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்க, நொறுங்க தின்னா எண்டோகிரைன் சிஸ்டம் சூப்பரா இருக்கும், செரிமான மண்டலம் சூப்பரா இருக்கும், அவ்வளவுதாங்க. அப்ப இங்க இருந்தே உங்களுடைய உணவு அரைப்பு என்பது கரெக்டா அங்க இருந்தே ஆரம்பிக்கணும். அது மாதிரி நம்மளுடைய செரிமான மண்டலங்களை மட்டும் நம்ம சீர் செய்தாலே நம்ம வந்து மலச்சிக்கல்ன்ற அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்துடலாம். அப்ப இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சாப்பிடும் பொழுது நல்ல நொறுங்க திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்ல மென்னு சாப்பிட்ற மாதிரி உணவுகளை சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு மென்னு சாப்பிட்ற மாதிரி உணவுகளையே விழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. நம்ம அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு அரிசி எடுத்தோம்னா கூட 5020, 5008, சிவப்பு அரிசி, மட்ட அரிசி இப்படிதான் இருந்தது. அது எல்லாமே நீங்க மெல்லாம முழுங்கவே முடியாது. அதுக்கப்புறம் எங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சாஃப்டா தான் இருக்கணும், அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி உங்களுக்கு ரைஸ் உள்ள போகணும். அது மாதிரிதான் நாம இப்ப நினைக்கிறோம். அதனால வந்து எல்லாம் பொன்னி, கர்நாடகா பொன்னி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா பொன்னின்னு சொல்லிட்டு மாறிட்டு சாஃப்டா உள்ள போய்கிட்டு இருக்கு. பிரியாணியே இன்னைக்கு சாப்பிட்டா அப்படியே விழுங்குற மாதிரி தான் இருக்கு, மென்னு சாப்பிட்ற மாதிரி கூட இன்னைக்கு இல்லை. இப்படி நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பல்லுக்கு வேலையே கொடுக்காம மென்று முழுங்குவதால் செரிமானம் அங்கதான் தடைபட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த உணவு முறைகள்ல நாம சுத்தி சாப்பிட்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம என்னமோ டிஃபரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மனசுல தோணுச்சு, டிஃபரெண்டா சாப்பிடுறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா எல்லாத்துக்கும் மூல அந்த பொருள் என்னன்னு பாருங்களேன். அந்த மூலப்பொருள் ஒரே தான் இருக்கு. உதாரணத்துக்கு அரிசி அப்படின்னா அரிசியில நீங்க தோசையில நிறைய வெரைட்டி டிஃபரெண்டா வந்து மசாலா தோசை சாப்பிட்டேன், ரவா தோசை சாப்பிட்டேன்னு எல்லாம் நீங்க டிஃபரெண்டா சாப்பிடலாம். ஆனா மூலப்பொருள் ஒண்ணுதான், அரிசி. அதுபோல ரைஸ்ல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி டிஃபரெண்டா சாப்பிட்டேன், இன்னைக்கு வேற எதாவது சாப்பிட்டேன்னு சொல்லி மாத்தி சாப்பிடலாம். இன்னைக்கு புளியோதரை, நாளைக்கு லெமன், அடுத்து தக்காளி சாதம், அப்புறம் பிரியாணி, வெஜிடபிள் சாப்பிடலாம். ஆனா எல்லாமே ரைஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நைட்டுக்கு போயிட்டோம்னாலும் நைட்டுக்கும் அதே போலதான், மிஞ்சி வேணா சப்பாத்திக்கு போறோம். இப்போ வந்து நிறைய இந்த புரோட்டா மைதா மாவு ஐட்டங்கள் வந்து வந்துருச்சு. மைதா மாவு ஐட்டங்கள்ல நிறைய ரொட்டி, நானு, புரோட்டா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. மிஞ்சி போனா இவ்வளவுதாங்க. அதற்குரிய மூலப்பொருள் மைதா மாவும் அரிசியும். ஆனா நம்ம உடம்பு எப்படி எடுத்துக்கணும்னா உள்ளுக்குள்ள கார்போஹைட்ரேட் அப்படின்ற விதத்துலதான் எடுத்துக்கணும். உங்களுடைய கண்ணுக்கு, மூக்குக்கு, நீங்க என்ன சொல்ல போனா நாக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சுவை, அதனோட டேஸ்ட், அதனுடைய கலரு இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். உள்ள இறங்கிருச்சுன்னா வயிற்றுக்குள்ள அது எதுவுமே தெரியாது. இப்போ உள்ள வந்திருக்கிறது வந்து மசாலா தோசை, இது முட்டை தோசை அப்படின்லாம் வயிறு பார்க்காதுங்க. வயிறு ஒன்லி இது கார்போஹைட்ரேட் தான் பார்க்கும். அங்கதான் பிரச்சனைங்க. கார்போஹைட்ரேட் உணவுகள் உங்களுடைய சிறு உடலில் வேகமாக புளிச்சிரும். வேகமா புளிச்சிருச்சுன்னா அதுதான் அசிட்டிக்கா மாறிடும். அசிட்டிக்கா மாறிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு கேஸ்ட்ரபிள் உண்டு பண்ணும். கேஸ்ட்ரபிள் உண்டு பண்ணிச்சுன்னா அதுதான் உங்களுடைய மலச்சிக்கலுக்கு காரணமா இருக்கும். மலச்சிக்கல் உண்டு பண்ணிடுச்சுன்னா அது கடைசியில் இன்னும் கேஸ்ட்ரபிள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், இப்படி ஒன்னோட ஒன்று செயின். அப்போ உணவு முறைகள்ல நீங்க சொன்ன மாற்றத்தை கொண்டு வந்தா உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதுகாத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சரிசம விகித உணவுகள்னு சொல்லிட்டு உணவுகளை பிரிச்சு சாப்பிடுங்க. ஒரு புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி புரத சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. அது போல வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளும் எடுத்துக்கோங்க, சுத்தமா அவாய்ட் பண்ண வேணாம், எடுத்துக்கோங்க. நிறைய தாதுக்கள் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுடைய தானிய வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. அப்ப தானிய உணவுகள், புரோட்டீன் உணவுகள், கொழுப்பு உணவுகள். இன்னைக்கு சுத்தமா ஃபேட்டை ஃபுல்லா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபேட்டை விட்டுறோம்.
கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கலாம். நல்ல கொழுப்பு உணவுகளான்னு பார்த்து நல்ல கொழுப்பு உணவுகள் எடுத்துங்க. இப்படி சரிசம விகித உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இது நமக்கு செரிமானத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு சாப்பிட்றதே இல்லை, மாவு பொருள்ல எந்த ஃபைபருமே இல்லை. அப்ப ஃபைபர் உணவுகள் இப்படி வந்து நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது நமக்கு செரிமான மண்டலம் சீராகும். அப்பதான் உங்களுடைய பெருங்குடல் சிறுகுடல் சூப்பரா வேலை பார்த்து மோசனம் சரி ஃப்ரீயா வெளியே அனுப்புங்க. அதனால மலச்சிக்கல் என்றாலே உடனடியாக நம்ம அதுக்கு ஏதாவது மருந்தோ மாத்திரைகளோ தேடுறதை விட்டு முதலில் உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்யுங்கள். இதை சீர் செஞ்சாலே மோசன் ஃப்ரீ ஆயிரும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய பெருங்குடலுக்குள்ள மியூக்கஸ் அதுக்குள்ள கூடிய அந்த ஃப்ளூடு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ட்ரையா இருக்குன்றத அர்த்தம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இரவு நைட்டு படுக்கப்படும் பொழுது நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 2 டம்ளர் இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு படுக்கும் பொழுது ஒரு 2ல இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, குடிங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா வாக் பண்ணுங்க. வாக் பண்ணா நல்லா அப்படியே இது இறங்கி உள்ள வந்துடும். உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதே போல காலை எழுந்தவுடன் 2ல இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க, கொஞ்சம் லைட்டா வாக் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மோசன் காலையில எழுந்தோன்னா ஃப்ரீயா வர ஆரம்பிங்க. இது பெட்டர். ஆனால் ரொம்ப வருஷமா வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஓகே. ஆரம்ப கட்டத்திலேயே கான்ஸ்டிபேஷனை சரி செஞ்சுக்கிறவங்க இதை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ரொம்பவும் வருட கணக்குல வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைனால ரொம்பவும் அவஸ்தைப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக ஃபைபர் ரிச் ஒரு அருமையான ஒரு மெடிசன் இருக்கு. நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நார்த் இந்தியாவில் விளையக்கூடிய ஒரு வகையான பயிரில் இருக்கக்கூடிய உமி தான் அது. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஏரியாவில் இந்த பாசி பயிர்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அதோட உமி தான் அது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இசாப் கோல் அப்படின்பாங்க. ஆமா, இந்த இசாப் கோல் நீங்க வந்து பயன்படுத்தப்படும் பொழுது இது நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான் எடுத்துக்கப்படும் பொழுது உங்களுக்கு மோசம் நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, பிசிலியம் ஹஸ்க் அப்படின்பாங்க. ஆமா, அல்லது இசாப் கோல் அப்படின்பாங்க தமிழ்ல சொல்றது. ஓகேங்களா, ரைட். இதை எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னோம்னா டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி அதில் அப்படியே கலந்துக்குங்க. கலந்துட்டு ஒரு கலக்கணும். கலக்கின சோறுல குடிச்சிடணும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது கட்டி சேர்ந்துக்கிறோம். சரிங்களா, அது கட்டி சேர்ந்து குடிக்கக்கூடாது. அப்படியே போட்டு ஒரு கலக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். 1 டம்ளர் தண்ணி 1 ஸ்பூன் இசாப் கோல் கலந்து சாப்பிடுங்க. காலையில எழுந்த உடனே கலகலன்னு அது வாட்டுக்கு வந்துட்டு ஒரே பீஸாவே வெளியே வந்துடும். அது மாதிரி வந்துடும். கட்டாயம் உங்களுக்கு மோசன் வருதுன்னா அது வந்து தவறு. ஓகேங்களா, மோசன் வர்றதுலேயே நிறைய அதை வச்சு டயக்னோஸ் பண்ண முடியும். அதை பற்றி நிச்சயமா இன்னொரு பதிவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோசன் நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்கு இதை நீங்கள் எடுக்கப்படும் பொழுது காலையில் எழுந்த உடனே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வலி இல்லாமல் நீங்கள் முக்கி சிரமப்படாமல் ஈஸியாக மோசன் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த இசாப் கோல். உங்களுடைய பெருங்குடல்ல ஈரப்பதமே இல்லைன்னா ஈரம் கொடுத்து சரி பண்ணி கொடுக்கும். ஃபுல்லா ஈரமா இருக்கு, லூஸ் மோசன் போகுதுன்னா கூட இசாப் கோல் மூலமா சரி செய்ய முடியும். ஓகேங்களா, 1 டம்ளர் மோர்ல 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா மோசன் போகுதுன்னா ஸ்டாப் ஆயிடும். மோசனே போலங்க டைட்டா இருக்குதுங்க, இறுகி இருக்குதுங்க, 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டா மோசன் ஃப்ரீ ஆயிடும். ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கேங்க, வெயிட்டும் குறைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த இசாப் கோல் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வெயிட் குறையணும், கான்ஸ்டிபேஷனும் சரியாகணும்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் சாப்பிடலாம். எனக்கு கான்ஸ்டிபேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 15 நாள் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் சாப்பிடுங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வாரத்துல 1 நாள் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் 15 நாள்லயே நீங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் மோஷன் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மலச்சிக்கலில் இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. மலச்சிக்கலே பல சிக்கலுக்கு காரணமாக இருப்பதால் அதனுடைய முதல் மூல காரணமான அந்த மலச்சிக்கலை சரி செய்வோம். பல சிக்கல் வராமல் பாதுகாப்போம். பல சிக்கல் வராமல் ஆரோக்கியமாக என்றென்றும் சந்தோஷமா வாழ வாழ்த்துக்கள். நன்றி.